தமிழ் உறவால் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரயில்வே தேர்வு ஆர்ஆர்பி சென்னையிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. ஸோ இந்திய ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய இந்த வேக்கன்சியில் மொத்தம் 3058 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி, சம்பளம், காலி பணியிடங்கள், தேர்வு செய்யும் முறை என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வேலை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய 3058 வேக்கன்சி தான் இந்த இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆரம்ப தேதி 28/10/2025 லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 27/11/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம். இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் டேட் வந்து 4/10/2025லையும், ஓப்பனிங் டேட் ஆன்லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் 28/10/2025 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 27/11/2025 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வேலைவாய்ப்பில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 2 டைப்பாக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 அப்படின்னு 2 விதமான எக்ஸாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு நம்ம எலிஜிபிள். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம், செகண்ட் எக்ஸாம் 2 டைப் ஆஃப் எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 90 மினிட்ஸ், அதாவது 90 மினிட்ஸில் நடக்குது. மொத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 ருபீஸும், ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் இதை முக்கியமான விஷயங்கள் வேறு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம 250 எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 250 ரூபா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபண்டபிள், அந்த 250 ரூபா ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதர் கம்யூனிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 500 ருபீஸில் நமக்கு 400 ருபீஸ் வந்து ரிட்டன் ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதாவது சிபிடின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க் கொடுக்குறாங்க. 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் கொஸ்டின் வந்து 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க ஸ்டேஜ் 2 எக்ஸாமும் 90 நிமிஷம் நடக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டினும், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் 35, மொத்தம் 120 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஈச் கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்னெல்லாம் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எக்ஸாமுக்கும் என்னென்ன சிலபஸும் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃபங்க்ஷன், எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், ரேஷியோ, ப்ரொபஷன், இதெல்லாம் பெர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் இன்டெலிஜென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ், அதாவது நியூமெரிக், அல்பபெட் சீரியஸ், கோடிங், டீகோடிங், ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை பீப்புளாக இருக்கும்போது www.rrpchennai.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லைங்க, இது என்னெல்லாம் ஜாப் பார்த்துருக்கேன் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின் கிளர்க் அப்படின்னு 4 விதமான போஸ்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும்
ஜாப்புக்கும் நம்ம என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இதில் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் படித்து 50% ஆஃப் மார்க் இருக்கணும். அதோட நம்ம டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப எசென்சியல் வேறு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இந்த 4 ஜாப்புக்கும் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும். ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 21,700, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 19,900, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 19,900, ட்ரெயின் கிளர்க்கு வந்து 19,900 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கம்யூனிட்டி வைஸு டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு வைஸ் வந்து வேக்கன்சியை வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டு வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளர்க் அப்படின்னு 3 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 80 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சவுத்தர்ன் ரீஜன் அதாவது ஆர்ஆர்பி சென்னையில் 80 போஸ்டிங்கும், அதே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் ஃபிசிக்கல் கேண்டிடேட்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 போஸ்ட்டு வேக்கன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் நம்மளோட சென்னை இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது 80 + 11 போஸ்ட்டு 91 போஸ்ட்டு வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம இதுக்கு உண்டான பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இது முற்றிலும் ஒரு நல்ல ஜாப்புன்னு கூட நமக்கு சொல்லலாங்க. ஏன்னா ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் வேண்டி நிறையா பேர் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு டிக்கெட் கிளர்க் அப்படிங்கிற 12th போஸ்டிங்க்கு வந்து இது ஒரு நல்ல விதமான ஜாப்பு. வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.